வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வெனிசுலாவை சுற்றி நடக்கக்கூடிய உலகத்தை அதிரவிக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். மூணாவது வீடியோ, ஏற்கனவே 2 வீடியோ இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இப்போது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது. ஈரான், வெனிசுலா இந்த 2 நாடுகளுமே இப்போ அந்த ரெஜிம் சேஞ்சை நோக்கி போயிட்டுருக்காங்க, ஆட்சி மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. வெனிசுலா கதை முடிஞ்சுது, அடுத்தது ஈரான். இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடியது, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியது 4 நாடுகளுக்கு. முதல்ல மெக்சிகோ, அடுத்தது கொலம்பியா, 3வது கியூபா, 4வது ஈரானோட ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குமே பட்டும் படாமல் ஒரு எச்சரிக்கை இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 35 வருட வரலாறில் நீங்கள் ஈராக் எடுத்துக்கங்க, வெனிசுலா எடுத்துக்கங்க, லிபியா, இந்த 3 நாடுகள் அப்படி கம்பேர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஈராக்கு, 2வது லிபியா, இப்போ வெனிசுலா. 35 வருடத்தில் பல ஜனாதிபதிகள் பேசின ஒரே ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் சொல்கிறோம், ஒழுங்காக கேட்டு நடந்துக்குங்க, கேட்கலன்னா எங்கள் முறையில் நாங்கள் செய்வோம். வார்த்தை மாறாமல் 3 ஜனாதிபதிகளும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரே மாதிரியான அப்ரோச்சு சதாம் ஹுசைன் வீழ்ந்த போதும் சரி, முகமது கடாஃபி வீழ்ந்த போதும் சரி, இப்போ நிக்கோலஸ் மதுரோ விழுந்த போதும் சரி. இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரே வார்த்தை. இப்போ அந்த வார்த்தை கூட பேசுகிறாமல் பேசுகிறாங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டாக ஒரு நாடு எண்ணெய் வளம் கொண்ட நாடு, 3மே எண்ணெய் வளம் கொண்ட நாடு, 3மே ஒரு வகையாக டிக்டேட்டர்ஸ் ரூல் இருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா டிக்டேட்டர் இருக்கும்போது அந்த மக்கள் எதிர்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். 3 இடத்துலையுமே ரெஜிம் சேஞ்ச் பண்ண முடியாமல் தட்டி தூக்குறாங்க. சதாம் ஹுசைனை தூக்குனாங்க, அதன் பிறகு முகமது கடாஃபியை தூக்குனாங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரோவை தூக்கியிருக்காங்க. இதில் காமன் பேட்டர்ன் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் மாறுறது அதெல்லாம் விஷயமே கிடையாது. அவங்களுடைய சோகால் இவங்க டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பட் அந்த பவர் சென்டர் அப்படின்றது ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது சில அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செயற்கை நுண்ணறிவு நிறையா யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல சிமுலேஷன் பண்ணுறதுக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் கவர்மெண்ட்ஸ், அதாவது இடதுசாரி மற்றும் சர்வாதிகார அரசுகள் எல்லாத்தையுமே இப்போ இவங்க கை வைக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ மெக்சிகோ, கியூபா மற்றும் கொலம்பியா இந்த நாடுகளுக்கான வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு காமன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளம் அப்படிலாம் கியூபாவில் பெரிய எண்ணெய் வளம்லாம் கிடையாது. ஆனால் இது எல்லாமே அமெரிக்காவோட ஆதிக்கத்தை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சீனா பக்கம் சாஞ்ச நாடுகள். இது நம்ம மறந்துடவே முடியாது. இப்போது சைனாவுடைய செட்பேக் என்னன்றதை பார்ப்போம். உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய இராணுவம், ஒரு நாளைக்கு ஒரு விமானம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கான, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 2 விமானம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கான பவர் அவங்ககிட்ட இருக்குது. உலகத்திலே அதிக எண்ணிக்கைக்கான போர்க்கப்பல்கள், நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர், ரோபோஸ், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது டிக்டாக்ல. இப்போ கியூபாவில் நடந்தது என்னென்னா, அதிபர் மாளிகையில் சீனாவுடைய அதிகாரிகள் உட்காந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பயன்படுத்திய அதே வார்த்தையை நிக்கோலஸ் மதுரோ பல முறை பயன்படுத்தினார். சீனாவும் வெனிசுலாவும் இரும்பு நண்பர்கள், அயரன் பிரதர்ஸ், எங்களுடைய நட்பு அப்படின்றது ரொம்ப ஆழமானது, கடலை விட ஆழமானது, வானத்தை விட உயரமானது, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இவங்க அந்த அதிபர் மாளிகையில் இருக்காங்க, ஒப்பந்தங்கள் போடுறாங்க. $100 பில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சைனா ஏற்கனவே வெனிசுலாவில் பண்ணியிருக்காங்க. ஆயிலுக்கு பதிலாக நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. குளோபல் டைம்ஸில் நிக்கோலஸ் மதுரோ ஒரு நவீன கால சாக்ரட்டிஸ்ன்ற ரேஞ்சுக்கு இவங்க பப்ளிஷ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவங்க உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட் அமெரிக்காவுடைய இராணுவம் அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. இவங்களால் தடுக்கவும் முடியல, தடுக்கிறதுக்கு முயற்சியும் செய்யலை. நல்லா கவனிங்க, தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலை. இப்போ இவங்களுடைய LY-70, இப்போ மதுரோ வச்சுருந்த எக்யூப்மெண்ட்ஸ், அவசரமாக வாங்கின எக்யூப்மெண்ட்ஸ் அமெரிக்கா த்ரெட்டுக்காக. ஏன்னா அமெரிக்கா இன்வைட் பண்ணணும்னா அது வான் வழியாக தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏர்ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சைனாவோடைய ரேடார்ஸ், சைனாவோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சைனாவோடைய ஏர்லி வார்னிங் சிஸ்டம், சைனாவோடைய VHF ரேடார்ஸ் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போது சில பேர் சொல்கிறது இல்லை, இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்ட்டு. உங்கள் அதிபரை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு நாட்டிலேருந்து, அப்பையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அந்த ரேடார்னால் அந்த எதுக்கு ரேடாரை வாங்கினீங்கன்றது இருக்குது. இந்த டிக்டாக் வீடியோ பார்த்து மதுரோ ஏமாந்துட்டார் பாவம், சீரியஸாகவே பாரு. இப்போ சைனாவோட, இப்போ இந்த நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரால் ஆளப்படக்கூடிய நாடுகள்,
பாகிஸ்தான் போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோக் நேஷன் தான் அது. இப்போ மால்டீவ்ஸ் போன்ற இந்த புது ஃபேன் ஃபாலோயிங்கோட வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறான், இந்தியாவை கவுண்டர் பேலன்ஸ் சொல்லிட்டு சைனா கூட ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸில் போகிறாங்க. சைனாவால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்றது தெளிவாக இப்போ தெரிஞ்சிருக்கு. கடந்த 2025-26 25 ஈரான் ஒரு யுத்தத்தை நோக்கி போகிறாங்க. இஸ்ரேல் அவங்கள தாக்குறாங்க, அமெரிக்கா அவங்கள தாக்குது. சைனா ஆயுதங்களை கூட கொடுக்க முடியல அவங்களுக்கு. நீங்கள் ஃபிசிக்கலாக போய் சப்போர்ட் பண்ணுறது வேறு, அழகாக ஃபோட்டோ எடுக்கிறது, அழகாக எக்ஸ்தலத்தில் பதிவு போடுறது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக சைனா பண்ணுவாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டு நேருக்கு நேர் நிற்கும் போது நண்பன் கூட நிற்க மாட்டான். ஒரு 10 அடி தங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுப்பா, நான் பரமா வரேன்னு போவான். நிக்கோலஸ் மதுரோவுக்கு அதான் நடந்திருக்கு. இவங்க கொடுத்த எந்த ஒரு கேரண்டியும் இங்கே வந்து பயன்படவே இல்லை. நிக்கோலஸ் மதுரோ சைனாவுடைய நட்பால் தன்னுடைய ஆட்சி, அதிகாரம் மற்றும் தன்னுடைய எதிர்காலத்தையே அழிச்சிக்க வேண்டிய அளவுக்கான ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்காரு. இதே நிலைமை தான் ஈரான்லேயுமே. ஈரானில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது சைனாவை நம்பக்கூடாது, ரஷ்யாவையும் நம்ம வந்து நம்ப முடியாதுன்ட்டு. ரஷ்யா பார்த்து போரில் இருக்குது, சைனாட்ட இவ்வளோ பெரிய இராணுவம், இவ்வளோ பெரிய, அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களால் ஒரு வேர்ல்ட் பவரை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு மிலிட்ரி பேஸை கூட வைக்க முடியாதா வெனிசுலாவில்? இல்லை உங்கள் ரேடார்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாதா? ஸோ இப்போ சைனாவை நம்பி சைனாவோடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக மிலிட்ரி ஹார்ட்வேர் வாங்கின நாடுகளுடைய நிலைமை அப்படின்றது இன்றைக்கி கவலைக்கிடமாக தான் இருக்குது. சைனா ஒரு பேப்பர் டைகர். சைனாவால் களத்தில் நிற்க முடியாது, சைனாவால் உங்கள் கூட சேர்ந்து ரத்தம் சிந்த முடியாது, சைனாவால் உங்களை காப்பாற்றவும் முடியாது, சைனாவால் எதுவும் பண்ண முடியாது ஒரு அறிக்கையை தவிர அப்படின்றது பியாண்ட் டவுட்ஸ் இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது எடுத்திங்கன்னா சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சைனீஸோடைய ஷீ ஜின்பிங்கோடைய சோ கால்டு GSI குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ், நாங்கள் அமெரிக்கா மாதிரி கிடையாது, நாங்கள் வர்த்தகம் பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோம், வலிமையாக இருப்போம், நாங்கள் போர் செய்ய மாட்டோம், சைனாவை நம்மளவங்கள கழுவிட மாட்டோம். என்னாச்சு இப்போது? உங்களை தென் அமெரிக்காலேருந்து தூக்கிட்டாங்க, லாட்டின் அமெரிக்காலேருந்து தூக்கியிருக்காங்க, கனடாலேருந்து உங்களை தூக்கியாச்சு, பனாமாலேருந்து உங்களை தூக்கியாச்சு, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை போயிருக்கு, கல்ஃபில் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, உங்களுடைய அடிப்படையாக சுற்றிட்டு இருந்த பாகிஸ்தான்லேயுமே இப்போ அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அப்படின்றது வந்துருச்சு, இந்தியாவை தாண்டி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பங்களாதேஷ்லேயும் உங்களோட ஆதிக்கம் போயிருச்சு, மாலத்தீவு, இலங்கை அப்படின்றது உங்கள் ஆதிக்கம் கிட்டத்தட்ட போயிருச்சு, இந்தியா மீண்டும் கையில் எடுத்துட்டாங்க. ஆசியான் நாடுகளில் இந்தியாவுடைய வலிமை அதிகமாகுது, அமெரிக்காவுடைய வலிமை அதிகமாகுது, உங்களுடைய வலிமை அப்படின்றது கம்மியாகிட்டு இருக்கு. கம்போடியா நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கின பயன்படுத்தின ஆயுதங்கள் இன்றைக்கி சந்தி சிரிக்குது வீடியோவில். ஸோ சைனா இப்போது ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸில் வந்துட்டாங்க. அவங்களுடைய $100 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இன்றைக்கி கிணத்துல போட்ட கல்லாயிருச்சு. அது இனிமேல் அவங்களால எதுவும் பண்ணவும் முடியாது. ட்ரம்ப் இப்போ அடுத்த வந்த இன்ட்ரீம் பிரசிடென்ட், அதாவது மெக்சிகோக்கு வரக்கூடிய இடைக்கால அதிபருக்கு கொடுக்கக்கூடிய வார்னிங் என்னன்னா, ஒழுங்காக நடந்துக்கும், ஆனால் மீண்டும் உன்னையும் தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எனக்கு வேணும், அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் வேணும், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிளியர் கட்டாக அமெரிக்கா தன்னுடைய ப்ரூட் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு காம்படிட்டிவாக ஈக்குவலைசராக இருக்கக்கூடிய சைனாவால் ஒரு இராணுவ வீரனை கூட அனுப்ப முடியல. ஸோ சைனாவை நம்பி போனவங்க கதை என்ன ஆச்சுன்றது இப்போ தெளிவாக தெரியுது. இதில் தான் இந்த அசீம் முனீர், ஷபாஸ் ஷெரீப் பார்ட்டி உஷாராகிட்டு இந்தியா நம்மளை ஒரேடியாக முடிச்சிருன்னு சொல்லி அவசரமாக போய் அமெரிக்கா காலில் விழுந்தது. இப்போ ஜியோ பொலிட்டிக்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது 2 எக்ஸாம்பிள் எடுப்போம். 2025 ஷேக் ஹசீனா அவர்கள் இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு வராங்க. அந்த ஒரு மூர்க்கத்தனமான அந்த ஜிகாதி குரூப் உள்ளே போயிருந்தாங்கன்னா ஷேக் ஹசீனாவை அங்கேயே கொண்டு இருப்பாங்க, உலகமே பதைச்சு போகக்கூடிய வழியில். ஆனால் ஷேக் ஹசீனா இந்தியாவை நம்பினாங்க, இந்தியா ஷேக் ஹசீனாவை கை கொடுத்து தூக்கிட்டு வந்து இன்றைக்கும் நம்ம நாட்டில் வச்சு சேஃபாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனாவை நம்பி போன வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இன்றைக்கி கைது செய்யப்பட்டு பரிதாபமாக ஒரு வாட்டர் பாட்டிலோட ஓப்பன் வேனில் மிரர் போட்டு, அந்த வண்டியில் கவசம் இல்லாமல் மிரர் போட்டு மதுரோவை நியூயார்க் சிட்டியில் தெருவில் கூட்டு போய் அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. ஸோ சைனாவை நம்பினா என்ன ஆகும்ன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அமெரிக்காவுடைய அந்த பழைய கெத்தை அவங்க திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸ். ஒன்று நீங்கள் இராணுவத்தை வச்சுட்டு இருக்கிறது, ஒன்று அந்த இராணுவத்தை இறங்கி பயன்படுத்தி உங்களுடைய மிலிட்ரி பவரை காமிக்கிறது. அமெரிக்கா இப்போ மிலிட்ரி பவரை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனா இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே மிலிட்ரி பவரை காமிக்கல. கல்வானில் கல் எறிகிறது, அந்த கிளப் பேட் எடுத்துகிட்டு வந்து அதில் பாப்டு வயரை சுற்றி சண்டை போட வேண்டியது, பிலிப்பைன்ஸோடைய கப்பல் மேலே தண்ணி அடிக்க வேண்டியது, கல்லூட்டு எறிகிறது, இதுதான் இவங்களுடைய ரேஞ்சு. போர் அனுபவம் இல்லாத, தைரியம் இல்லாத கோலை இராணுவம் அப்படின்னா சைனாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா 79க்கு பிறகு
நேற்று என்னுடைய நண்பர் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த படத்தை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேவிங் பிரைவேட் ரியான் அப்படின்ற ஒரு ஆஸ்கர் விருது பெற்ற படம். அதோட ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பீச் லேண்டிங்னா என்னன்னு தெரியும். ஒரு 15,000 வீரர்கள் உடல் செதறி போய் இருக்கிறாங்க. அதன் பிறகு தான் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் பேட்டில் ஆஃப் நார்மண்டி ஹோயா பீச் கிட்ட உள்ளே புகுந்து பிறகு ஜெர்மனியோட வீழ்ச்சின்றது ஸ்டார்ட் ஆகுது. இவங்க தங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட அதிபரே காக்க முடியாதவங்க எங்கே போய் பீச் லேண்டிங் பண்ணி எந்த உயிரை கொடுத்து எப்படி இவங்க போர் புரிவாங்கன்றதுக்கு எல்லாமே ரோபோ. அட்லீஸ்ட் சரி நீங்கள் வர வேணும், ஒரு ரோபோ அமைச்சிக்க வேண்டியதுதான். உங்ககிட்ட இல்லாத டாய்ஸாக இல்லையா, நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்கீங்க டிக்டாக் வீடியோஸில். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்க் ரிமைண்டராக இருக்குது. இந்த இடத்துல சைனாவை நம்பி இனி நாடுகள் அலையன்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. அமெரிக்கா இந்த இடத்துல கிளியர் கட்டாக அடித்து நவுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்மிரல் ஸ்டார்விதிஸ் வந்து சொல்லக்கூடியது, சைனா, ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு ஒரு ஸ்டார்க்கான இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுத்து எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. எவனை வேணால் எங்களால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி, இராணுவ வலிமையை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன்றது ஜஸ்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மட்டும் கிடையாது, முப்படைகளுடைய அந்த ஜாயின்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன், உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ், மேரிடைம். அதன் பிறகு ரொம்ப அழகாக உள்ளே போயிட்டு ஒருத்தர் தூக்கிட்டு 40 பாதுகாவலர்கள், மெய் பாதுகாவலர்கள், காப்பாளர்கள் அவங்கள தூக்கிட்டாங்க. அசால்ட்டாக உள்ளே வந்துட்டு வெளில போயிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இன்றைக்கி யாருக்கிட்ட மிலிட்ரி பவர் இருக்கோ அவங்க இந்த உலகத்தில் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நமக்கு சாஃப்ட் பவர் இருக்குது. யூபிஐ, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம சாஃப்ட் பவர், யோகா நம்மளுடைய சாஃப்ட் பவர், வேக்சினேஷன் நம்மளுடைய சாஃப்ட் பவர், ஒரு இயற்கை பேரிடரில் போய் உதவுறது நம்ம சாஃப்ட் பவர், துருக்கி, இலங்கை, எத்தனை நாடுகளுக்கு இந்தியா போய் உதவுருக்கு நம்மளோட சாஃப்ட் பவர். பட் நம்மக்கிட்ட ஒரு ப்ரூட் மிலிட்ரி பவரும் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து மாற்றி யோசிக்க வேண்டிய காரணங்கள் இருக்குது. இது சில பேருக்கு வந்து அக்ரெசிவாக தெரியலாம், இல்லை கிரிட்டிக்கலாக தெரியலாம். நம்மளுடைய படைப்பிரிவில் நம்ம என்ன சொல்கிறோம், பாதுகாப்பு படை, இதை வந்து மாறணும், அந்த மென்டாலிட்டி மாறணும். இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட இராணுவம் என்றைக்குமே உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க, அதுக்கு இது கிடையாது. பட் நீங்கள் ராஜராஜ சோழன் அவர்களுடைய வரலாற்றை எடுத்தீங்கன்னா 20 லட்சம் கடற்படை வீரர்கள், 60,000 யானைகள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் தரைப்படை வீரர்கள், ஒரு ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருந்ததுனால தான் இந்த இந்தியன் ஓஷன் உள்ள சொல்லக்கூடிய இந்து மகாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய 10 நாடுகளுக்கு மேலே ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய அடுத்தடுத்த சோழ மன்னர்களுடைய கையில் இருந்துச்சு. அந்த ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸை நீங்கள் வச்சுருக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். சைனா மாதிரி வெறும் டிக்டாக் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தால் பத்தாது. இந்தியா நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய ஓல்டஸ்ட் ரெஜிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாபாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டாக இருக்கட்டும், மெசபடோமியா, ஈராக், பர்ஷியா, நைஜீரியா, ஐரோப்பா, மியான்மார், சைனா, ஜப்பான், உலகம் முழுக்க நம்ம போய் சண்டை போட்டிருக்கோம். பிரிட்டிஷ் அதே இராணுவ வீரர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. நம்மளுடைய மைண்ட் செட் மாறணும். பாதுகாப்புத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்றதை அமெரிக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் வார் அப்படின்னு மாற்றினாங்க. அந்த மாற்றினது கரெக்டாக 4 மாதத்துக்கு பிறகு இந்த ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நாமளும் இந்த மூடுக்கு நம்ம வந்தே ஆக வேண்டியது இருக்குது. ஒரு அன்ஃபினிஷ்டு அஜெண்டா நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. பிஓகேல மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு சிக்கன் நெக் காரிடரில் இன்னும் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களில் சரியாக நெகோஷியேட் பண்ணாமல் விட்டோம். அக்ஷாய் சின்ன மீட்டெடுக்கணும். இந்த மீட்டெடுக்கணும் அப்படின்ற போது இந்த இராணுவ வலிமையை ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. இனி மாலத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றத்தை பண்ணிட்டு இந்தியாவை வந்து எதிராக பேசுறது, இல்லை இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசுறது, இந்தியா இவ்வளோ உதவி செஞ்சும் அதை வந்து எதிராக பேசுறதுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியா எந்த மிலிட்ரி ஆக்ஷன் வேணாலும் எடுக்க முடியும். நம்ம வந்து தயங்கி நிற்கிறோம். இந்த நல்ல இமேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த காலகட்டங்கள் அமெரிக்கா போட்டு வச்சிருக்க பிள்ளையார் சொல்லி அப்படின்றது என்னென்னா, யார்கிட்ட ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கோ அதை யார் தைரியமாக பயன்படுத்த முடியுமோ அவங்க தான் இப்போது வரக்கூடிய நாளில் சேஃபாக இருப்பாங்கன்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டில் வெறும் நம்ம அஹிம்சையை மட்டும் பேசிட்டு இராணுவமே வேணான்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் கடந்து இன்றைக்கி இராணுவ வலிமை இந்தியா கிட்ட இல்லை அப்படின்னா, அமெரிக்கா வெனிசுலாவில் செஞ்ச இதே செயலை இந்தியாவில் ஏன் செய்ய முடியாது? அமெரிக்கா மாதிரியான நாடுகள் பக்கத்தில் இது பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா ஏன் நம்மக்கிட்ட செய்ய முடியாது? ஸோ இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2% ஜிடிபி மிலிட்ரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பத்தாது. எத்தனை லட்சம் கோடி பிளாக் மணி இருக்குது, இந்த லஞ்ச லாவணியத்தில் வெளியில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்.
அதை மீட்டெடுக்கணும், இல்லை ஒரு அம்னிஸ்டி ஸ்கீம் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இராணுவ வலிமையை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டிய கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இதை ஜஸ்ட்டு ஏதோ போர் முழக்கம் விடுறாங்க கிடையாது. இன்றைக்கி உலக நிகழ்வை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இப்போ கொலம்பியாவோட அதிபரோ, மெக்சிகோ அதிபரோ, கியூபாவோடைய பிரசிடென்ட்டோ நிம்மதியாக அவங்க ரூமில் தூங்க முடியுமானா முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த ப்ரூட் மிலிட்ரி ஃபோர்ஸ் அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ சைனா ஒரு கடுமையான ஃபிக்ஸில் இருக்காங்க. இந்த 15 வருடம் சைனா பண்ண எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது இப்போ சுருங்கிக்கிட்டே இருக்குது. வரலாற்றிலேயே முதல் முறையாக ஷி ஜின்பிங் வசிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் அவங்களுடைய இராணுவம் அப்படின்றது குவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஷி ஜின்பிங்கை தூக்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். பட் இதெல்லாம் இம்பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பாசிபிள் நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்பில்லைன்னு சொல்ல முடியாது. 1ஆம் தேதி நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும்போது வெனிசுலாவுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்படுன்னு யாராவது நம்ம கனவு கூட நினச்சி பார்த்துருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் வேர்ல்டுக்குள்ளே நம்ம போகிறோம். பல இடங்களில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் சில அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதை நம்ம வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். ஆல்வேஸ் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அட்வர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனையில் எப்பயுமே ஒரு நாட்டோடைய வரலாறு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வரலாற்றை மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றி சிந்திக்கணும். என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.